தேவனுடைய பார்வையில் அது வெளியேறப்பட்டது. ஆமென். பாருங்கள், சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 90ஆம் சங்கீதத்தில் மோசே மிக அருமையாக அவர் புலம்புகிறார் தேவனிடத்தில். என்ன சொல்லுகிறார் என்றால், அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர் ஆளாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு என்ன செய்யும்? போதித்தருளும். ஆமென். அப்போ சங்கீதக்காரன் தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறார், கேட்கிறார், மன்றாடுறார். ஆண்டவரே, எங்களுக்கு என்ன இருதயம் வேணும்? ஞான இருதயம். ஆமென். ஆமென். அப்போ ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் நாட்கள், எங்கள் வாழ்க்கையின் காலத்தை எண்ணும். அதை புரியும். அது எண்ணும் என்றால் புரிந்து கொள்ளும் தரம். ஆமென். எப்பொழுது என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும். ஆமென். குழந்தை பருவம் தாண்டி விட்டால் அது இளம் வயதுக்குள் கடந்து வருகிறார். ஸ்தோத்திரம். மேஜராகி குடும்பஸ்தன் ஆகிவிட்டால் குழந்தை காலத்தில் உள்ளதை என்ன செய்ய முடியாது. வாலிபம் என்று வந்துவிட்டால் அந்த டைம்ல செய்ய வேண்டியது எப்ப செய்ய முடியாது? வயோதிபத்தில் செய்ய முடியாது. அப்போ அந்தந்த காலகட்டத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற நேரங்களும் காலங்களும் மிக மிக முக்கியம். அதான் நாட்களை எண்ணும் அறிவை கொடுக்கிறார். அவன் ஏன் அது வேற அழகா சொல்றாப்படி கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 9ஆம் வசனம் வாசிப்போம். எங்கள் நாட்கள் எல்லாம் கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல இந்த வருஷம் என்ன செய்து கணித்து விட்டோம். ஆமென். காலத்தை எப்படி விட்டுட்டோம்? கதை போல. அப்படின்னா உண்மை அல்ல, கதை என்பது என்ன அல்ல, உண்மை அல்ல. அப்போ உண்மையை அறியாமல், புரிந்து கொள்ளாமல், அல்லேலூயா, உண்மை அல்லாதது போன்ற ஒரு மனநிலையில் அதை தள்ளி விட்டுட்டோம். புரியுதா இல்லையா? கதையை போல். அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள், காலம் மிக முக்கியம். இந்த டைம் இதை செய்யணும். இந்த டைம் மிக முக்கியமானது. இதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது, அல்ல தட்டக்கூடாது. என்னோட சீரியஸ்னஸ் நான் என்ன செய்யல, அதை புரியாமல் அதை எப்படி விட்டுட்டேன்? அதான் அர்த்தம். அல்லேலூயா. அதனால எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில கேட்கிறான். என்னன்னு கேட்கிறான்? அப்படி எங்களுக்கு நாட்களை எண்ண அனுபவித்தார். ஞானமில்லாத இருதயத்தினால் நாங்கள் எங்கள் நாட்களை எழுத கழித்து விட்டோம். ஞானம் இல்ல, நாட்களை குறித்து முக்கியத்துவப்படுத்த இந்த காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவில்லையே என்று சிந்திக்காமல் காலத்தை விட்டு விட்டோம். கழிந்த பிறகு சூழ்நிலை வேறு விதமாய் மாறும் போது அதை குறித்து நான் என்ன செய்ய யோசிக்கிறேன். நான் அன்று அதை செய்திருந்தால் இன்று என்ன செய்ய வந்திருக்க. அப்போ தண்ணீர் பெருக்கெடுத்து வந்த பிறகு என்ன ஆயத்தப்படுத்துவார்? அணை போடுவது. அணை தேங்குவதற்கு இடமும் கட்ட வேண்டிய அணையும் கட்டி விட்டாதான் தண்ணி தேங்கும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கை பயணத்தில் ஆமென், தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால், செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் உனக்கு செய்ய வேண்டும் என்றால், உன் கூப்பிடுதலுக்கு மறுத்தரவு கொடுக்க வேண்டும் என்றால், அதற்கு முன் உன்னை நீ ஆயத்தப்படுத்த வேண்டிய நாட்கள் நீ ஆயத்தப்படுத்தி ஆக வேண்டும் என்றால், ஆமென். ஒருவர் ஜெபிக்கிறார் தேவனுக்கு முன்பதாக. எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் நாம் கடந்து வரும்போது 23 வாசியுங்கள். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். அவர் எங்கள் விண்ணப்பத்தை என்ன செய்தார்? கேட்டார். கையெழுத்தாளர் சொல்லுகிறார். ஆமென். நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை என்ன செய்தார்? கேட்டருளினார். ஆமென்.
நாங்கள் சும்மா இருக்கவில்லை. ஆமென். எங்கள் தேவனிடத்தில் தேடினோம். ஆமென். தேவன் முன்பதாக நாங்கள் உபவாசித்தோம். எங்கள் உபவாசம் என்ன செய்யவில்லை, வீணாகவில்லை. ஆமென். தேவ சமூகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து இருப்பாய் என்றால் அந்த நேரம் வீணல்ல. உலகத்தில் தேவனிடத்தில் சென்று இருப்பது வீண். வேறு எங்கு சென்றாலும் அது வீண், பலனில்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகம் உனக்கு மிக மிக பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும், 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரத்தில் வாசமாக இருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசற்படியில் இருப்பதை தெரிந்து கொள்வேன் சொல்றார். ஆமென். ஆங்காங்கே இருந்து நேரம் செலவிடுவதை பார்க்கிறோம். தேவ சமூகம் உனக்கு மிக மிக மேன்மையானதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்ட ஒரு மனிதன் மனிதனுக்கு முன்பதாய் முழங்கால் படியிட மாட்டார். கர்த்தருக்கு முன்பதாய் முழங்கால் படியிட மறுக்கிறவன் மனிதர்கள் முன்பதாய் கட்டாய் மண்டிவிட்டாக வேண்டும். உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர் தேவன். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் உனக்கு தெரியும் என்னுடைய தேவன் இருக்கிறார். எந்த மனிதனும் என்னை மேற்கொள்ள முடியாது. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆழமான ஒரு விசுவாசத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்தில் ஆழமா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த ஆழமான அறிவு இருக்க வேண்டும் என்றால் நீ தேவ சமூகத்தில் செலவிட வேண்டிய நேரத்தை செலவிட்டாக வேண்டும். ஆமென். கர்த்தர் உனக்காய் காத்திருக்கிறார். ஆமென். உன் வேண்டுதலை கேட்க அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஆமென். வழிகளை அவர் பார்க்கிறார். நீ முழங்கால் படியிடுவதை அவர் கவனிக்கிறார். கர்த்தர் சமூகத்தில் வந்திருந்து அவரை கூப்பிடுவதை அவர் பார்க்கிறார். அவர் உன்னுடைய வாழ்க்கையில் பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க என்ன செய்தார், என்ன அவர் என்ன விண்ணப்பத்தை கேட்ட வாசகத்தை 21 வாசிக்க பார்க்கலாம். நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக, அதாவது நல்ல புரிந்து கொள்ள வேண்டும், தேவ சமூகத்தில் உபவாசித்து தேவனிடத்தில் நன்மையை கேட்கிறோம் என்றால் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் அதாவது புது ஆண்டில் நமக்கு நன்மையான காரியத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால், அல்லேலூயா, உபவாச நேரம் என்றாலே நம்மை தேவன் முன்பதாக என்ன செய்கிற நேரம், தாழ்த்துகிற நேரம். ஆமென். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவன் அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆமென். யாருக்கு முன்னாடி தாழ்த்தல்ல, மனிதன் முன்னாடி தாழ்த்தவில்லை. தேவன் முன்பதாக நீ தாழ்த்தி பழகினான். அல்லேலூயா. மனுஷன் முன்பதாக அவனை தாழ்த்த கட்ட இடம் கொடுக்க மாட்டான். ஆமென். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய பிள்ளை தேவன் முன்பதாக அவனை தாழ்த்த கற்றுக்கொள். அவருக்கு முன்பாக அவனை தாழ்த்தி ஜெபிப்பாய் என்றால் மனிதன் முன்பதாக கர்த்தரை நிமிர்ந்து நிற்க மாட்டான். தேவனை முன்பதாக தாழ்த்து மறுப்பாய் என்றால் மனிதன் முன்பதாக நீ முட்டி போட வேண்டியது. ஆமென். கர்த்தர் முன்பதாக நின்று முழங்கால் படிவிட்டு கண்ணீர் விட்டு கதறின எந்த ஒரு மனிதனையும் கர்த்தர் தள்ளிவிட்டதே கிடையாது. அல்லேலூயா. சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையோ அங்க உனக்காக உதவி செய்ய தேவன் நின்று கொண்டிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார், நான் உங்களை கடந்து வந்த பாதையில் அவர் தகப்பனை போல. ஆமென். அல்லேலூயா. கழுகு குஞ்சுகளை என்ன செய்வது சுமக்கிறது போல கடந்து வந்த இந்த பாதை பூராவுதான் உங்களை சுமக்கிறது. அல்லேலூயா. நல்ல தேவன். கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொள். கர்த்தரை வார்த்தைக்கு நீ உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தரை வார்த்தை முன்பாக நீ தாழ்த்த நீ கற்றுக்கொள். அல்லேலூயா. அப்படி செய்யும் போது உன் வாழ்க்கையில் தேவன் செய்வதை உன் கண்ணார காண்பார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் எங்களை என்ன செய்வதற்கு தேவன் முன்பதாக தாழ்த்துகிறது. என்ன செய்வது, வெறுமையாக்கணும்.
ஆமென் ஆமென். ஏசாயாவில் 66:2 வாசிக்கும் போது வாசிப்போம். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பாருங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். ஆமென். என்னுடைய வாசிப்பு ஒரு முறை கூட, என்னுடைய கரம் நீ பார்க்கிறதும் பார்க்க முடியாததும் கேள்விப்படுகிறதும் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்ததுனால் இவைகள் என்ன செய்தது? உண்டாயின. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. ஆமென் அல்லேலூயா. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவு பெரிய தேவன். ஆமென் அல்லேலூயா. ஒரு தேவனை பார்க்கணும். தேவனை தேவனாய் பார். ஆமென். மனிதனை மனிதனாக பார். தேவனை மனிதனாய் பார்க்க. தேவனை மனிதனுக்கு முன்பதாக மனிதனுக்கு சமமாய் நீ பார்த்து பழகாதே. தேவனை தேவனாய் பார். அப்புறம் உன் வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டிய அவர் செய்வார். அந்த தேவன் யார் சொல்லுகிறார்? வார்த்தையினால் சகலத்தை சிருஷ்டித்த தேவன். மனிதனால் ஒன்று செய்ய முடியாது. அவன் முயற்சி பண்ண கூட செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன். ஆமென். அப்படிப்பட்ட பெரிய தேவனை பெரிய தேவனாய் பார். அவர் சொல்லுகிறார், அவர் வார்த்தையை அனுப்புகிற தேவன். உன் வாழ்க்கைக்கு நேராக, உன் குடும்பத்துக்கு நேராக, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நேராக, உன் மருமகனுக்கு நேராக, உன் எல்லா சுகத்துக்கு நேராக தேவனுடைய வார்த்தையை அனுப்புகிறவர். அந்த வார்த்தை என்ன செய்யும்? உருவாக்கும். தேவ வார்த்தை உன் வாழ்க்கையில் இல்லாததை உருவாக்கும் வல்லமை. அந்த தேவனுக்கு முன்பதாக, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன செய்யும்? வார்த்தை வாசிப்பும் மீதியுள்ள பகுதி. ஆனாலும் சிறுமைப்பட்டு, அதை நமக்கு பார்த்து எப்படி தங்களை தாழ்த்தி. ஆமென். ஈடுபட்டு சிறுமை. அப்ப தங்களை தாழ்த்தி இருதயத்தில் எந்த ஒரு மேன்மையான எண்ணமற்ற ஒரு உள்ளம், திறமை இருந்தால், பணம் இருந்தால், படிப்பு இருந்தால், பலம் இருந்தால், என்ன இருந்தாலும் அல்லேலூயா அவர்களை குறித்து ஒரு சிறு புள்ளி அளவு கூட மனசு வைக்காமல் தன்னை வெறுமையாக்குகிற ஒரு இதயம். அப்ப கர்த்தர் முன்பதாய் தன்னை யார் வெறுமையாக்கி ஆண்டவர் தான் வெறும் ஒன்றுமில்லாத நபர். என் அறிவுத்திறன், என் பலன், என்னுடைய எல்லாமே, என் பணம், என் படிப்பு ஒன்றுமில்லை ஆண்டவர், சாதாரணமானவர். ஆமென். என்று யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ அல்லேலூயா அவர் அவர் என்ன செய்கிறாரோ நோக்கி சொல்லிருக்கு. நோக்கி சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு நடுங்குகிறார். என்னது? அவருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக ஒரு தேவனுடைய என்ன வேணும்? பயம். ஆமென் ஆமென் ஆமென். கேட்டு விடுவதல்ல. அல்லேலூயா. ஒரு நடுக்கம் வேணும். ஆமென். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, அண்ட சராசர உருவாக்கின தேவனுடைய வார்த்தை. அந்த நடுக்கமாகிய பயமாகிய ஒரு கீழ்ப்படிதல் உன் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை சிருஷ்டிப்பை இல்லாததை உருவாக்கும் செயல்பாட்டை பயப்படுகிற தேவனுடைய வார்த்தையை நீ நடுக்கும் போது அல்லேலூயா அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில வந்துவிட்டு வெறுமையாய் செயல்பட இருக்காது. அது செய்ய வேண்டிய கருத்து அப்படியே செய்யும். ஆமென் அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென்.
சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய சங்கீதத்தில் இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கிற டைம்ல கடந்த நாட்கள்ல அவளை வாசித்தோம். 138 சங்கீதத்துல கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் 6 வசனம் தாழ்மை உள்ளவர்களை என்ன செய்கிறார் நோக்கி பார்க்கிறார். ஆமென். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உயர்ந்தவர். ஆமென். அந்த உயர்ந்தவர் என்ற நிலையை நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும். ஆமென் ஆமென் ஆமென். அவர் செயல் அற்புதத்தின் செயல், மனுஷ கற்பனைக்கெல்லாம் எனது எட்டாவது செயல். அவ்வளவு உயர்ந்தவர். ஆமென். அவருடைய பார்வை எல்லாரையும் பார்க்கும் மிக வித்தியாசமான பார்வை. அக்கினி ஜானிக்கத்த கண்கள். ஆமென். அவருடைய கண் பார்வை ஊடுருவி செல்லும் தன்மை உள்ளது. அவருடைய கண்களுக்கு மறைவானது உலகத்தில் எதுவுமே இல்லை. இருதயத்தின் சிந்தனைகளை தூரத்தில் அறிகிறவர். அவருடைய கண்களுக்கு முன்பு எந்த ஒரு மனிதனும் மறைந்திருக்க முடியாது. அவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நிலையிலும் அவர் மிக உயர்ந்தவர். அவ்வளவு பெரிய உயர்ந்தவராயிருந்தோம். யார் தங்களை தாழ்த்துகிறார் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தன்னை நான் பெரியவர், நான் பெரிய சிருஷ்டிகர், நான் தான் இதெல்லாம் உண்டாக்கினேன், என் வார்த்தையினால் தான் இதெல்லாம் உருவாச்சு, இந்த பூமியெல்லாம் சிருஷ்டித்தது நான் தான், அவ்வளவு அந்த எண்ணம் உள்ளவர் அல்லவர். அதான் சொல்ற உயர்ந்தவர் என்றால் இதெல்லாம் அடக்குறது அந்த உயர்வு. மனுஷனால் எவ்வளவுதான் குட்டிக்காரப்பட ஒரு சின்ன ஒரு காரியம் செய்ய முடியாது. ஆனா தேவன் சகலத்தையும் வார்த்தையெல்லாம் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்து மட்டுமல்ல, அவர் தேவனுடைய மனுஷர்களை கொண்டு கூட அவர் சிருஷ்டிக்கிறார். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கலே. ஆமென். எசேக்கியா தீர்க்கதரிசி கொண்டு நிறுத்தி விட்டுறாமே. நீங்களை சுற்றி நட என்று சொன்னார். நீ என்ன காண்கிறாய்? சுற்றி நடக்க அவனுடைய கண்ணுக்கு தென்பட்டது உலர்ந்து போன எலும்புகள். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனாய கர்த்தர் சாதாரண மனிதனை பார்த்து கேட்கிறார், எசேக்கியேலே இது உயிரடையுமான்னு கேட்கிறார். உலர்ந்து காய்ந்து கிடக்கிற எலும்புகளை முன்பதான் நின்று கொண்டிருக்கிறதானே எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லுகிறார், இவைகள் இந்த எலும்புகள் என்ன செய்யுமா? உயிரடையுமா? அப்பதான் அவர்கள் கூட சொல்லித்தான். ஆமென். நான் சாதாரணமானவன், என் தேவன் உன்னதமானவன். இது என்னுடைய பார்வையில் என்ன ஆகாது? ஆகாது. அவன் சொல்றான், அது உமக்கு தான் தெரியும், அது உமக்கு தெரியும். ஏன்? அதை நான் கற்பனை கூட செய்து பார்ப்பதற்கு எந்த தகுதி எனக்கு கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளவர் அதே மனிதனை கொண்டு, அதே மனிதனாகிய செய்த தீர்க்கதரிசியை கொண்டு வார்த்தை அவர் வாயில் வைத்து, அவர் மூலமாய் அந்த வார்த்தை பேச வைத்து உள்ளத்தையில் உள்ள உயிரை பண்ண ஆண்டவன். சாதாரணமான மனிதனை மேன்மையான ஒரு மனிதனை வைக்க தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. நம்முடைய தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தையை அநேக மனிதர்கள் சாதாரண மனித வார்த்தையை பார்க்கலும் ஒரு மரியாதை குறைவாய் நினைக்கிறதுனால் அவன் வாக்கில தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் செயல்படாதவரை தடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நீ எவ்வளவு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ, அந்த வார்த்தையை எவ்வளவு கனப்படுத்துகிறாயோ, அவனுக்கு ஏற்றபடியே உன் வாக்கில தேவனுடைய வார்த்தை செயல்படும். தேவ வார்த்தை அற்பமாய் அலட்சியமாய் பைபிள் எடுத்து போறீங்க. என் வார்த்தை அல்ல, தேவ வார்த்தை. ஆமென். வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதற்கேற்றபடி உன் வாழ்க்கையின் அற்புதத்தை கண்டுகொள்ள முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு அற்பமாய் எண்ணுகிறாயோ அதற்கேற்றபடி நீ நன்மை அடைய முடியாதவனை தடுக்கப்படும். சில ஜனங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. ஹல்லேலூயா. அதனாலே சொல்றோம், கர்த்தர் உயர்ந்தவனாயிருந்தோம். ஆமென். யாரை பார்த்து? தாழ்மை உள்ளவர்களை நோக்கி போன கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதாவது ஆவிக்குரிய தரம் என்றால் உன் செயல்களத்தில். ஆமென். தரமான விசுவாசம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபைக்குள் முக்கியமான நபர், தரமான விசுவாசி என்று உன்னை கணக்கிடுவதென்றால் எப்படி என்றால், அல்லேலூயா, நீ நடந்து கொள்கிற விதம். ஒன்று, சத்தியத்தை கேட்க உனக்குள்ள ஒரு ஆர்வம் வரும். நல்ல தரமான விசுவாசி என்றாலே அந்த விசுவாசிக்குள் இந்த காரியம் கட்டாயம். ஆமென். தரமான உண்மையான கர்த்தரை நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அவர்களுக்குள் இந்த சம்பவம் இந்த காரியம் இல்லாமல் இருக்காது. தரமான விசுவாசி என்றாலே சத்தியத்தை கேட்க அவருடைய உள்ளம் என்ன செய்யும்? ஐயோ, அவருடைய வார்த்தையை கேட்கணுங்க. காரணம் என்ன? அதுதான் தரம். தெரியும் என்று நினைப்பதல்ல, தெரியும் என்று நினைக்கிறவன் மூடன். நான் எல்லாம் கேட்டதான் முட்டாளவன். எனக்கு தெரியும் நீ மூடன், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்தோத்திரம். ஆனா தேவனை நேசிக்கிறவன், அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஓடுவான். அல்லேலூயா. அவன் பயணம் தேவ சத்தம் எங்கே கேட்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எங்கே துணித்துக் கொண்டிருக்கிறது, அதுதான் எனக்கு உணவு என்று ஓடுகிற ஒரு உள்ளம் உனக்கு. மாதத்துல செவ்வாய் மாலை பைபிள், அநேகருக்கு அந்த பைபிள் என்னைக்கு வந்தாலும் வருவாங்க. அவங்களுக்கு தெரியுமா? அது ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்களுக்கு இந்த இதுக்கு முன்னாடி கள்ளத்தில் போட்டவங்க ஒன்றும் தெரியாது. ஆனால் ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்களுக்கும் அனைவருக்கும் தெரியாது, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதில் ஆர்வத்தோடு இருக்கிறவங்க அதெல்லாம் பைபிள் ஸ்டடி ஆயத்தப்படுத்துவோம். பொறுப்பாக இருந்தது. எத்தனை மணி நேரம் உட்காந்து முக்கியத்துவம். ஐயோ, நல்ல தேவ வார்த்தை அல்ல, முக்கியத்துவப்படுத்தி அண்டர்லைன் பண்ணி கோடு போட்டு கரெக்டாக எழுதி பிரயாசம். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை அலட்சியமாய் நினைக்க முடியாது. அலட்சியமாய் நினைத்திருந்தால் இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. தேவனுடைய அந்த ஆண்டவரை நீ நேசிக்கிற, நீ ஆண்டவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற தரமான விசுவாசியா இருந்தா ஆராதனை ஒரு ஆராதனை நினைக்க மாட்டேன். ஆனா எல்லா ஆராதனைக்கு வரவர்கள் எல்லாருமே தரமானவர்கள் சொல்ல மாட்டேன். அதுல பாஸ்டர் பயத்து திட்டுவான் பயந்து வரவங்க அதை நான் சொல்லவில்லை. அது எப்படி ஒன்று வந்துட்டு போறாங்க, அது ஒன்று. ஆனா அந்த உள்ளம் கொதிக்கும். ஆராதனை முன்ன எல்லாம் மக்கள் வார மக்கள் அடுத்து ஆராதனை என்னைக்கு வரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த ஆராதனை என்னைக்கு வரும், அடுத்து நேற்று என்னைக்கு வரும், நேற்று எதிர்பார்ப்பு இருப்பார்கள். முன்ன வருஷங்களுக்கு எல்லாம் வந்து மக்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கும் என்றால் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கிற மக்களுக்கு இருக்கும். ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிற மக்களுக்கு தெரியும். ஆமென். தகுதியான குவாலிட்டியான ஆமென் ஆவிக்குரிய தரம் வாய்ந்த மக்களுக்கு தான் அந்த துடிப்பு இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஆவிக்குரிய தரத்தை நீயே உன்னை சீர்தூக்கி பார்க்க முடியும். ஆவிக்குரிய தரத்தில் நீ எப்படி இருக்கிறாய்? கீழே இருக்கிறாயா, மேலே இருக்கிறாயா, 100ல இருக்கிறாயா, 75ல இருக்கிறாயோ, 50ல இருக்கிறாயா, 10ல இருக்கிறியா, 0ல இருக்கிறியா? உன்னை செக் பண்ண, சோதித்து பார்க்க உனக்கு கட்டாயம். ஆமென். ஆமென். சபையின் ஆராதனைக்காக அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு துடிக்கிறா. என்று சுபா வரும், என்று பெண்கள் பிரேயர் வரும், என்று சனிக்கிழமை வரும், என்று ஞாயிற்றுக்கிழமை வரும், எனக்கு ஸ்பெஷல் வாசிப்புல வரும் என்று துடிக்கிறார். நீ சரியான விசுவாசி. ஆமென். அந்த கொதிக்கிற உள்ள இல்லையா? நீ ஆதி அன்பை இழந்து பின்மாற்றத்தில் இருக்கிறாய். உன்னை சரி செய்வதற்குரிய ஸ்டாண்ட் இருந்தால் உன்னை பார்க்க உன் கண்ணை உனக்கு நேராக
உன் கவனத்தை உன் வாழ்க்கைக்கு நேரா திருப்பும். உன் கவனத்தை உன் சிந்தைக்கு நேரா திருப்பும். உன் கவனத்தை உன் நடைக்கு நேரா திருப்பும். நீ யார், எங்கே நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை உனக்கு அது சொல்லும். தரம் ஆவிக்குரிய தரம் என்றாலே சத்தியத்தை கேட்க என்ன செய்யும்? ஆர்வம் இருக்கா இல்லையா? இருக்குன்னா நீ கர்த்தரோடு இருக்கிற வருகைக்கு கட்டாயம் நீ எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஆமென். அந்த தரமான மனநிலை ஏக்கத்தின் சிந்தை உனக்குள்ள இல்லை என்றால் நீ அதை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். நான் கொடுக்க முடியாத ஒரு நபர் கொடுக்க முடியாது, அவர் மட்டுமே தான் கொடுக்க முடியும். ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்துக்காக கதறுகிற ஒரு உள்ளத்தை தாரும் அப்பா. சொல்லுகிற 110ஆம் சங்கீதம் நிறைய காரியம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நடு ஜாமத்தில் எழுந்திருப்பேன் சொல்றார். இதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்போ? நடு ஜாமத்தில் பாருங்க. அப்போ அவ்வளவு தூரம் ஆண்டவர் மேல் ஆசை. நடு ஜாமத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு எழுந்திருக்கிறான் என்றாலே அவன் அதான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் என்ன சொன்ன போது துக்கப்பட்டிருந்தேனோ தேவனுடைய சமூகம். வேலையெல்லாம் விட்டுட்டு வேணாம் சொல்லல. நமக்கு என்ன டெய்லியே மீட்டிங், அந்த குறிப்பிட்ட நேரங்கள் மீட்டிங் வைக்கப்பட்டு கிழமை ஜாயங்கிழமை தான் இருக்கு. சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு தான் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அது. ஆமாம். ஒரு தெய்வ பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை போனாலும் அடுத்தது எங்கே வேலைக்கு போனாலும் உடைய மைண்டில் ஓடும் செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி. வேலைக்கு காலையில் போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணணும். இன்று மாலை 6:30 மணிக்கெல்லாம் பைபிள் ஸ்டடி ப்ரேயர் ஆரம்பிக்கும். நான் அதுக்குள்ள என் வேலை நினைச்சணும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெடியாகி ஓடி போனது. இதுதான் தரமான ஒரு விசுவாசியின் மனநிலை. தரம் இழந்த, அந்த தகுதி நிலையை இழந்த, ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ந்து போன, ஆதி அன்பை இழந்து பின்மாற்ற நிலையில் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. அவங்க அலட்சியம் போகலாம், இது பின்மாற்றம். சபைக்கு வரலாம், போகலாம், அதெல்லாம் கணக்கு. வார்த்தை போதிக்கப்படுகிறதால், ஆராதிக்கப்படுகிறதால் அளவில் எங்கேயோ முடிவில் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். சூழ்நிலையெல்லாம் அனுகூலமாக இருந்தும் சும்மா இருக்கிற அல்லது வேற எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிற நீ ஒரு பின்மாற்றக்காரன். நீ ஒரு பின்மாற்றக்காரன். உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை தரத்தை சோதித்து பாருங்கள். 2 கிலோமீட்டர் ஓடி ஓடி ஆராதனை போன நாட்களுடைய நாட்கள். அது இந்தியாவில், வெளிநாட்டில் கையில் பைசா இருக்கிறாங்க, ஆனால் ஆராதனை முடக்க முடியாது. கையில் பைசா இருக்கிறாங்க, ஏன்னா கஷ்டப்பட்டோம். அதான் பைசா வந்தாலும் முதல் 15ஆம் தேதி கூட முடிஞ்சிடும் காலியாக. அடுத்த மாதம் முடிவில் தான், அடுத்த மாதம் தொடக்கத்தில் பைசா இருக்கும். குறிப்பிட்ட இடைப்பட்ட காலங்களில் என்ன இருக்கா? பைசா இருக்கா? யாருக்குமே பைசா இல்லை. ஏதாவது உதவி செய்ய கடன் தான், அதுவும் இல்லை. எடுத்து பைபிள் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வேலை முடிச்சுட்டாங்க. சாய் வீட்டுக்கு ஓடோடி ஆராதனை முடிச்சுட்டு ராத்திரி அங்கெல்லாம் 9 மணிக்கு மேலே யாரும் ரோட்டில் பார்க்க போகிறேன். ராத்திரி ஆராதனை முடிச்சுட்டு ராத்திரி அதே வழியை தொடர்ந்து வரும். சில டைமில் போலீஸ் எல்லாம் பார்ப்போம், கையில் பைபிள் இருக்கிறான். பகரின் பட்டணம், அது எல்லா மதத்தினரும் கிறிஸ்தவ சர்ச்சஸ் எல்லாம் விட்டு ஓட சொல்லணும். அப்படியாக்கும் ஆண்டவரை தேடி ஓடும். பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்திருந்தாலும் கூட எனக்கு ரட்சிப்பாகிய நெருப்பு எரிந்து கொண்டிருந்தபடியா, அபிஷேகமாகிய நெருப்பு எரிந்து கொண்டிருந்ததுனால
ஆராதனை முடக்க முடியாது. ஒரு நாள் ஒரு ஆராதனை முடக்கினா அன்று இரவு நான் தூங்க மாட்டேன். ஆளும் தனியாக ஆண்டவரே, இந்த உன்னதமான ஆராதனை நான் கஷ்டப்படுத்திட்டேன். என் மேலே ஏதோ ஈவினிங் மேலே இருக்கும், சீக்கிரம் இருக்கும். ஆண்டவரே மனசு ஆண்டவரே, இன்று ராத்திரி நான் முடக்கிற ஆராதனைக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ராத்திரி ஜெபித்து என்னை கர்த்தர் சமூகத்தை திருப்தி அடையாமப்பட தூங்க மாட்டேன். என்னுடைய அனுபவம் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பொழுதுபோக்கு கிடையாது, ஒரு கடமை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை அது மகத்துவம் நிறைந்த உன்னதமான இனிமையான வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகள் அடுத்தபடியாக ஆவிக்குரிய தரம் என்பது பாருங்கள், சபையின் செயல்பாடுகளில் பங்களிப்பது. சபை சம்பந்தமான மீட்டிங் இருந்தாலும் சரி, பண்டிகை காரியங்கள் இருந்தாலும் சரி, சபையினுடைய கட்டிட சம்பந்தமான காரியங்கள் சரி, சபைக்குள்ளேயும் சரி, சபை சார்ந்த வெளியும் சரி, ஊழிய காரியங்களும் சரி, பணிவுடைய காரியங்கள் எல்லாமே என்ன செய்வது? பங்களிப்பது, செயல்பாடு. தரம். தரம் இழந்தால் அவைகள் வந்து என்ன செய்ய கண்டுகொள்ளும். பார்த்துருக்கோம். இந்த நிலை எண்ணம் வந்துட்டாலே நீ எங்க போயிருக்கிற? கீழே வந்து கரெக்ட் பண்றதுக்காக பேசுறேன். சேப்டர் வேற தான் பேசிட்டு நம்ம டைம் முடிச்சு வச்சு. சபையின் செயல்பாடுகள் ஊழியமா இருந்தாலும் சபை சம்பந்தமான எல்லா காரியத்திலையும் என்ன கொடுக்கிறது மட்டுமல்ல, அது சபைபரமாக செய்யணும். ஓகே, நல்ல காரியம். ஆனால் என்ன கண்டிஷன் இருக்குன்னு எட்டி பார்க்குற மனசு வரணும்னால அந்த தரத்தில் கரெக்டாக இருக்கு. புரியுதா இல்லை? இது 100% உண்மையான இதாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அது இல்லை, அலட்சியம் என்றாலே நம்ம அந்த சரியான ஸ்டாண்ட்ல இல்லை. கவனிச்சுக்கணும். ஆமென். அடுத்தபடியாக பாருங்க, சபை அந்த தரம், அதாவது ஆவிக்குரிய தரத்தில் நீ சரியா இருக்கிறாய் என்றாலே சபை மக்களிடம் காட்டும் அன்பும் ஐக்கியம். புரியுதா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலை தரம் வாய்ந்த ஒரு விசுவாசியாக இருக்கிறாய் என்றால் எல்லா இடத்துல எப்படி இருப்பாய்? அன்பாக இருப்பாய். எல்லா இடத்திலும் ஐக்கியம் இருப்பாய். தானாக கூப்பிடுவேன். சிஸ்டர், ஒரு நாள் நம்ம கூடி ஜெபம் பண்ணலாம். அந்த எண்ணம் சௌரபண்ணா பிரதர், நம்ம கூடி ஜெபம் பண்ணலாம். என்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம்? அந்த எண்ணம் வருகிறதா? அதுதான் அந்த ஐக்கியம். ஆமென். தேவனோட ஐக்கியமா இல்லாதவன் இங்கே இப்படி ஐக்கியப்பட மாட்டான். தேவனோடு சரியா இருக்கிறவன் தான் சபைக்குள் சரியா இருப்பான். அவர் தம்முடைய சுய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்குள் எல்லாருக்கும் அன்பா இருக்கிறியா? தேவனிடத்தில் அன்பா இருக்கிறதுக்கு அடையாளம் இல்லை. ஐக்கியமா இருக்கிறாயா? நீ தேவனோடு சரியா இருக்கிற என்பதை காட்டுகிறது தரம். ஆமென். அடுத்தது அல்லேலூயா, ஊழியக்காரத்தில் காட்டும் அன்பு. ஊழியக்காரனை குறித்து ஒரு விசாரிக்கும் மனநிலை. ஊழியக்காரன் குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு. ஊழியக்காரன் குடும்பத்தார் நீ என்ன செய்வது? விசாரிக்கிற ஒரு மனநிலை. இது ஆவிக்குரிய தரம் வாய்ந்தவர்களுக்குரிய மனநிலையாக. இது இல்லை என்றால் நீ ஒரு வழிபோக்கரை போல வந்து போகிறாய். சபை குறித்த ஒரு பாரம் இல்லை. சபை எனக்குரிய என்னுடைய குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாகும். இங்கு எங்களை வளர்த்து ஆளாக்குகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு தரமான ஒரு தாய் தகப்பன் ஆகிய ஆவிக்குரிய தகப்பன் தாய் இருக்கிறார்கள். அவர்கள் நிலை என்ன? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அந்த விசாரிக்கும் மனநிலை. ஆமென். அவர்கள் அன்பு காட்டும் மனநிலை. இவைகள் உனக்கு இருந்தால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தரமாய் இருக்கிறார். ஆமென். அடுத்தது ஆவிக்குரிய தரம் என்றால் கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையாக இருப்பார்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுப்பதில் நீ உண்மையாக இருக்கிறாய் என்றாலே ஆவிக்குரிய நிலையில் எனது தரமாக இருக்கிறார். 5 காரியங்கள் சொல்ல. ஒன்று, சத்தியத்தை கேட்க என்ன செய்வது? சபையை நோக்கி ஓடுவது. சபையின் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் என்ன செய்வது? பங்களிப்பு இருப்பது. அடுத்தது, சபை மக்களிடத்தில் எப்படி அன்பாகவும் ஐக்கியமாக இருப்பது. அடுத்தது, ஊழியக்காரர்கள் அன்பாகவும் ஊழியக்காரர்கள் குடும்பத்தை விசாரிப்பதில் கவனம் செலுத்துவது. அடுத்தது, கர்த்தருக்கு கொடுப்பது எப்படி உண்மையாக. இந்த 5 காரியத்தையும் ஒரு தேவனிடத்துல உன்னை நீ கேட்டுப்பார். இது தவறுவா என்றால் தேவனோடு உறவு ஐக்கியத்தில் நீ சரியாக இல்லை என்றால் நீயே முழங்கல் போயிட்டு கேட்டுப்பார். கர்த்தரை வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. சரி, எஸ்ராவின் புஸ்தகத்தில் வாங்க. நாங்கள் தாழ்த்துகிறதற்கு முதலாவது உபவாசத்தும், இரண்டாவது கர்த்தர் முன்பதாக தங்களை என்ன செய்வது? தாழ்த்துவது. ஏன்? எடுத்தவுடன் ஆண்டவரே எனக்கு அதை தருவித்தார் அல்ல. ஆண்டவரே நான் என்னை உமக்கு முன்பதாக என்ன செய்கிறேன்? பெருமையாக்குகிறேன். ஆமென். என்னை பெருமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறேன். உன்னை தாழ்த்துகிற நேரம் தேவ சமூகம். ஐயோ, நல்லா சொல்லுவாங்க. அல்லேலூயா. தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் சுவையான வழியை தேடுகிறதற்கும் என்று ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அதமா சொல்ல வாய்த்தரன். எதற்கு உபவாசம்? ஆமென். கேட்பதற்கு முன்பதாக முதலாவது நீ என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. தாழ்த்தி ஆயத்தப்படுத்தி உன் தேவைகளுக்கு முன்பதாக நீ ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். முட்டி போட்டவுடன் ஜெபம் அல்ல. அல்லேலூயா. முட்டி போட்டவுடன் உன்னை சுத்திகரித்து உன்னை தாழ்த்த வேண்டும். ஆண்டு முன்பதாக உன்னை தற்பரிசோதனை செய்து உன்னை தாழ்த்தி அவர் ரத்தத்தால் கழுவுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து தாழ்த்து ஒப்பு கொடுத்த பிறகுதான் அடுத்தது என்னது? உனக்காக, எங்களுக்காகவும், அடுத்தது எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் சகல பொருட்களுக்காக 3 காரியங்கள் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அதனால சொல்லும் இந்த நாட்களில் நாம் உபவாசிக்கிறது உபவாசம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எதற்கு என்பதையாக நான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். அப்ப நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை உனக்கு நான் காட்டிவிட்டேன். உன் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆவிக்கு தரம் என்ன காட்டிவிட்டேன். அங்கு உன்னுடைய மனநிலை நிற்கட்டும். அதை உன்னுடைய சிந்தை அதை கவனிக்கட்டும். அடுத்தது நீ உன்னை தேவ சமூகத்தை என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டிய அவசியம் மட்டுமல்ல, நீ எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும்? ஒன்று, உனக்காய். எதற்கு? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காய் உனக்காக நீ ஜெபிக்க வேண்டும். உனக்கும் தேவனுக்குரிய உறவு சரியாய் இருக்க. ஆமென். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நீ சரியாய் செய்வதற்கு. ஆமென். அதற்கு நீ கிருபைகளுக்காக. ஆமென். அல்லேலூயா. நீ சபைக்குள் நீ ஒரு அவயவம் என்பதை புரிந்து தேவனிடத்தில் செயல்பட திறனை கேட்பதற்காக ஜெபிக்க வேண்டும். உனக்கு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உலகத்தை எப்படி வாழ வேண்டும். ஆமென். மற்ற ஜனங்கள் முன்பதாக எப்படி சாட்சியா வாழ்வது, அதற்காக உனக்காக ஜெபி. அதன் பிறகு உன் நன்மைகள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள், உலகத்தின் தேவைகள், உலகத்தில் நெருக்கங்கள், உலகத்தில் கஷ்டங்கள், உலகத்தில் எல்லா காரியங்களுக்காக நீ முதலாவது உனக்காக நீ ஜெபி. ஆமென். உன்னை நீ சரியா நிறுத்தினால்தான் உன் குடும்பத்தை நீ சரியா நடத்த முடியும். கர்த்தருக்கு பயந்தர வழி நடக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். முதலாவது உன்னை நீ தேவனுக்கு செம்மையானவன் நிறுத்து. தேவன் விரும்புகிற நிலையை நிறுத்தி காட்டு. ஆமென். கர்த்தருடைய தேசத்துக்கு அன்புக்கு தகுதியான நபராக உன்னை மாற்று. அசுத்த உதடோடு, அருவருப்பான எண்ணங்களோடு,
கர்த்தர் துக்கப்படுகிறவர்கள் உள்ளதான என்ன சிந்தைகளோடு தேவ சமூகத்தில் உனக்கு தெரியும், உன் குடும்பத்திற்கு தெரியும், யாருக்கு தெரியும் ஜெபித்து தேவனின் ஜெபத்தை அவர் கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்தது பிரைஸ் கார்டு. எங்க எங்கள் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகள் ஹல்லேலூயா உன் நிலைநிறுவதற்காக முதலாவது உன் ஆவிக்கிற தரத்தை நினைக்க சாட்சியின் வாழ்க்கை, சபைக்குள் சாட்சி, சமுதாயத்தில் சாட்சி, இவைகள் எல்லாவற்றையும் அடுத்தவன் மற்றும் நன்மைகளுக்காக முதலாவது ஆயத்தப்படுத்தி விட்டு அடுத்தது ஒரு பிள்ளைகளுக்காக எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய நலன், பிள்ளைகளுடைய தரம், பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, சமுதாயத்தில் கல்வி கற்க போற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு இடங்களையும் அவர்கள் சாட்சியா வாழ்வது, கர்த்தர் உண்மையா வாழ்வது, பரிசுத்தமே வாழ்வது. ஹல்லேலூயா. மற்றவர்கள் அவருடைய நலன்கள் இம்மைக்கு நலன்களுக்காக ஜெபம். ஹல்லேலூயா. மற்றவருடைய வேலை என்னன்னா உனக்காக மட்டும் ஜெபிப்பதல்ல. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய எல்லா காரியத்திற்காகவும் தேவன் முன்பதாக முழங்கால் பாடுகிற வேண்டும். ஆண்டவரே, என் மகனுக்காக, என் மகளுக்காக நான் உமக்கு முன்பதாய் வந்திருக்கிறேன். ஆமென், ஆமென். என் மகனும் என் மகளும் உமக்கு முன்பதாக பரிசுத்தமாய் சாட்சியாய் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும். அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு சில நன்மைகள் தேவைப்படுகிறது. வேலையா இருந்தாலும், குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் இருந்தாலும் சரி, உலகத்தில் நன்மை எதுவா இருந்தாலும் அதை ஆண்டவருக்கு எடுத்து சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் பயணிக்க போகிறாய்? ஹல்லேலூயா சொல்லுவாய். எல்லாம் சரிப்படுத்தினாதான் உன் பயணம் சரியாக இருக்கும். மோசே கட்டளை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராமல் இருந்தால் எங்களோடு நீர் அனுப்பாதீரும் ஆண்டவரே. ஆமென். எங்களோடு வருகிறதா இருந்தால் மட்டும் நீர் எங்களை அனுப்ப மாட்டீர். நீர் எங்களோடு வந்தால்தான் செங்கடல் இரண்டாய் போலாக்கும். நீர் எங்களோடு கூட வந்தால்தான் வழிகள் நீர் எங்களை போஷிப்பீர். நீர் எங்களோடு கூட வந்தால்தான் எங்களுடைய தாகத்தை தீர்ப்பீர் அப்பா. நீர் எங்களோடு கூட வந்தால்தான் எதிரிகளுக்கு முன்பதாக அதாவது முட்டி போடாதபடி எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர். ஆமென். நீர் எங்களோடு கூட வராது இருந்தால் எங்களை என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளையை சொல்லணும், ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டு வந்தப்பா, இந்த ஆண்டு எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள் வழியாக கடந்து சென்றோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு புதிய ஆண்டு நீ தருகிறீர். அந்த ஆண்டுக்குள் இந்த ஆண்டுக்குள்ள சுமையோடு நான் போகக்கூடாதப்பா. அந்த சுமை எல்லாத்தையும் இந்த ஆண்டிலே இறக்கி வச்சுட்டு அல்லேலூயா நம்மை சார்ந்து வாழ நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. உலகத்தில் வெற்றிகரமான வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. இக்கட்டுகள் வழியா அல்ல, நெருக்கங்கள் வழியா அல்ல, தடுப்புகள் வழியா அல்ல, நீர் எனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டதான சமாதானமான பாதை எனக்கு காட்டு என்று தேவனிடத்தில் நீ கேட்கணும். ஆமென். அதற்காக தான் சபைக்கோடு வேலை சொல்ல கையை அதற்காக சபைக்கு உபவாசமாக சொல்றோம். ஆமென், ஆமென். உனக்காக வேறொருவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்க மாட்டான். உனக்கு நீ வந்திருக்கிற உனக்கு தான் ஒத்துழைப்பு கொடுப்பார் முடியும். வராதவர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் வீட்டில் இருக்கிறார்களே, எப்படி அவர்களுக்கு நம்ம ஜெபித்தால் தேவன் கேட்கவே மாட்டாரே. அப்ப உன்னுடைய தேவைக்கு நீ தேவ சமூகத்துக்கு வராமல் உன் தேவை குறித்து வேறொருவர் கவலைப்பட மாட்டான். உனக்கு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனை விடுதலைக்காக நீதான் தேவ சமூகத்தை கலங்கி நிற்க வேண்டும். நீ உள்ளம் குமுறி கலங்கி வேதனையோடு அழுகிறதற்கு ஊழியக்காரர்கள் மற்ற தேவ ஜனங்கள் சப்போர்ட்டாக தான் இருப்பார்களே தவிர நீ எங்கேயோ சொகுசன் போட்டு காலை மேல காலை போட்டுட்டு எங்கேயோ நீ சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும்போ எங்கள் ஜெபம் உனக்கு பயன்படாது. முதலாம் தேவனுக்குள்ள புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கையை விட்டு சொல்லு. அல்லேலூயா. உனக்காக மன்றாடுகிறோம் என்றால் மன்றாட்டுக்கு பதில் முன் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்றால்
நீ வீட்டில் இருக்க வேண்டியதல்ல, இந்த இடத்தில் மண்டி ஓட்டு நிற்கணும். அந்த இறுதியும் இருந்தாதான் கர்த்தர் உனக்காக செயல்பட அவர் எழுந்திருப்பார். கேட்பார், மகனை நீ இவனுக்கா ஜெபிக்கிற, இந்த பொம்பளைக்கா ஜெபிக்கிற, அந்த விஷயம் ஜெபிக்கிற, அவங்க எல்லாம் வீட்டுல இன்ன இடத்துல இருக்கிறாங்க, அங்க அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சும்மா கூட தூங்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்டு ஊரு சுத்திட்டு இருக்கிறாங்க, நீ அவங்கள எங்கடத்துல இருந்து நன்மைக்கா ஜெபம் பண்ற? நான் எப்படி உன் ஜெபத்தை கேட்டு அவங்க நன்மை செய்வேன்? அப்பதான் அர்த்தம் இல்லாத ஜெபமா இல்ல மாறுவது. தேவை உள்ளவா, பிரச்சனை விடுதலை வேணுமா, உன் பிள்ளைகளுக்கு நல்லது உண்டாக கவலைப்படுற இல்ல, தேவ சமூகத்தில் அதற்கு வழி ஆயத்தப்படுத்த இடத்தாலே உபவாசம். நீ நினைப்போ நான் பெரிய குப்பை தொட்டி மாதிரி நினைக்கிறதா? பெரிய ஆள யாரு? குப்பை உடனே அவன் பெரிய ஆள் நினைக்கிறவன் உருப்பட மாட்டான். தேவன் எங்க கை வச்ச ஒரு நெட்டை லூஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு நெட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டோம். தேவ மக்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். மனுஷனை சந்திக்க வாரா என்றால் உனக்கு ஏமாற்றம் தான் உனக்கு கிடைக்கும். தேவனை சந்திக்க வாரன்னு சொன்னா உனக்கு நன்மை உண்டு. தேவ சமூகமாக்கி கத்தோட உபவாச கூட்டம் எதுவும் சரி, நீ ஏன் வரவில்லை? 2 நாள் மீட்டிங், சின்ன மீட்டிங், கொஞ்சம் பேர் அடுத்த நாளைக்கு நாளை மறுநாள் அவர் வருவார், அப்ப சேர்ந்து எவ்வளவு அலட்சியம். ஆரோக்கியம் உனக்கு அந்த கட்டுக்கட்ட பணமா போடுவாங்க, அவரை இதைத்தான் போதிக்க போறாரு. தேவ சமூகத்தை குறித்து ஒரு என்ன இல்லை, நீ முக்கியத்துவப்படுத்தவில்லை. தேவ சமூகத்தை தேவ சமூகம் என்று நீ நினைக்காதபடி அற்பமாய் எண்ணுகிற ஒரு இறுதியம் உனக்கு இருக்கிறதுனால் தான் உபவாச கூட்டமும் சரி, இடைநாள் கூட்டங்களும் சரி, சின்ன கூட்டம் என்று புறக்கணித்து அதுல போய் நம்ம என்ன ஞாயிற்றுக்கிழமை போறது, இந்த எண்ணம் உருவாக காரணம் தேவனுடைய பிள்ளை. ஏன்னா நாங்கள் வளர்ந்து வந்த பாதையை விட்டு தான் பேசுறோம். நாங்களும் சின்ன பொழுது ஸ்கூலுக்கு போறவங்க தான், எங்க வீட்டிலே எல்லாரும் ஒவ்வொரு வேலைகளுக்கு போறவங்க தான். ஒவ்வொரு திங்கட்கிழமையை தவிர்த்து மீதி எல்லா நாளும் எங்க சர்ச்சில் என்ன இருக்கு, மீட்டிங் இருக்கும். சாயங்காலம் மீட்டிங் இருக்கும். வெள்ளிக்கிழமை பகல் ஃபாஸ்டிங் பிரேயர், ஞாயிற்றுக்கிழமை காத்திருப்பு கூட்டம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, காலை சண்டே ஸ்கூல் ஆராதனை, ஈவினிங் வாலிபர் கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை எல்லா மீட்டிங் இருக்குது. ஆனால் எல்லா மீட்டிங்கும் நாங்கள் போயிருக்கோம். இங்குள்ளவங்க என்ன கேட்பான், உங்களுக்கு வேற வேலை இல்லையா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன்னா சும்மா சும்மா போறிய, தேவனை பற்றி உனக்கு கொஞ்சம் தெரியாது, நீ மற்றதை கண்டுதான் பழக்கம். எல்லாத்தையும் எப்போ பார்த்தேன் அங்கே அந்த டைம் சரணம் ஓடி 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 போவோங்க சர்ச்சு. எங்கள் இடத்தோட வழியை விட்டு சர்ச்சு நம்ம எல்லாரும் போகிறவங்க முன்ன போயிருக்கோம். போகிறது பாயெல்லாம் போட்டு எல்லாம் செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி, சின்ன பையன் அப்படியே ஃப்ரெண்டில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருப்போம், ட்ரம்மை தூக்கி வச்சு கொட்டடிக்கிறோம். எல்லாரும் வருவாங்க. ராத்திரி 9:30 தான் மீட்டிங் முடியும். அப்போ ஓடி ஓடி வருவாங்க. இடநாள் கூட்டமாக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க. என்ன அது கிறிஸ்தவன் அல்ல, அது பொல்லாத துன்மார்க்கு. அப்போ அந்த மாதிரி எண்ணம் ஒன்று இருக்கு. பின்மாற்றக்காரமாக தான் அப்படி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 1-2 பேர், எல்லாரும் ஒரு 10 பேர், 10, 200, 300, 400, 500 பேர் சபையில் 10-25 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட பின்மாற்றாக பிடிச்சவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு முடிகிறவர்கள் எழுந்திரிச்சு எல்லாம் தட்டி தொடச்சி போட்டு ஓடுறவங்க. மற்றவங்க எல்லாம் தேவனோட ஐக்கியமாக இருக்கிறவங்க, தரமான விசுவாசிகள், எல்லாம் வீட்டிலே நடந்துருவோம். அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை கேட்டு போவாங்க. போகிற டைமில் என்ன பேசுவாங்க, பரவாயில்ல இன்னும் ஒரு புதுசாக பேசுகிறாங்க, நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு தங்கள் அதைக்குள்ள பேசியிருப்போம். இது நாங்கள் வளர்ந்த காலத்தில் உள்ளதான கிறிஸ்தவம். இங்குள்ள கிறிஸ்தவம் முற்றிலும் மாறுபட்டவர்கள்.
அடுத்த வார வழியில் இருக்கிற சொல்லுவோம் டெய்லி போகணும். நாங்கள் சாமி நாங்கள் சாமி ஞாயிற்று மட்டும் கும்பிட்டா போதாங்க. அவங்க எல்லாரும் அப்படி சொன்னாங்க. சரி நம்ம போகும்போது அவங்க எல்லாம் கேட்குறாங்க, சரி ஞாயிற்றுமா போவோம். ஒரு ரியல் கிறிஸ்டியனாக உண்மையான அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. கிறிஸ்துவனுக்கு அப்படி கிடையாது. பேர் கிறிஸ்துவர்கள் அதுலேயும் கூட போவான், விட மாட்டான். மாதா கோயில் வந்து நிற்பாங்க. மாதா கோயில் அங்கே என்ன ஒன்றுமே கிடையாது. சாமி மாதாவை பிடிச்சிட்டு போட்டு கிடக்கு அதுக்கே ஓடி ஓடி போவான். நீ ரட்சிக்கப்பட்ட சொல்ற உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஜீவனற்றவர் கிறிஸ்தவனாய் உற்சாகம் இல்லாதவராய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற கொஞ்சம் அதை கொஞ்சம் யோசிக்கிறது உண்டா? ஒன்று சொந்த புத்தி வேணா, என்ன சொல் புத்தியாக தானாக வரைய ஒரு புரிகிற திறனாக வேணும், இல்லைன்னா போதிக்கிறத கேட்டாலும் வாங்க. ரெண்டுலையும் இல்லாமல் பெரிய பரிசுத்தமானவர்களை காட்டிட்டு பெரிய மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம்னா அந்த பரிசுத்தான் பார்ப்பாங்களா? துரோகின்னு பார்ப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருக்கணும். அதான் இருக்காரு. உன் ரட்சிப்பு சரியா இருந்தால் தாங்க தேவ சமூகத்தின் மேல் ஒரு நாட்டம் இருக்கும். உன் ரட்சிப்பு சரி இல்லை என்றால் தேவ சமூகத்தை குறித்த மனிதன் யோசிக்க மாட்டேன். நேற்று கிறிஸ்தவனா மட்டும் இருக்கும். அதனால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தயவு செய்து சோதித்து பார்ப்போம். உன்னை நீ நினைச்சு அதை ஏமாற்று வழியில் நீ நஷ்டப்பட்ட புரிகிறது. எவ்வளவு போதித்தான் சரித்திர போட்டு எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்காக தெரியும். உன் பிள்ளைகளுக்காக இருந்தா உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காக இருவா. அடுத்தது பொருட்கள் என்னது? சதமஞ்சள் சகல பொருள் பார்த்தீங்களா? அதுக்கு சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்கும் இதுக்கு ஒரு உபவாசம் தேவையா? ஆமென் ஆமென் அல்லேலூயா. என்ன பண்ணா உபவாசம் இருந்து எனக்கா ஜெபம் பண்ணணுமா? உபவாசம் இருந்து நான் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணணுமா? உபவாசம் இருந்து எனக்கு ஒரு வருமானத்துக்கு எனக்கு எல்லா பொருட்கள் வீடு வாசல் எல்லாத்துக்கும் நான் சொத்து சுகத்தான் ஜெபம் பண்ணணுமா? உபவாசம் இருந்து நான் செம்மையான வழியில போறதுக்கு உபவாசம் இருக்கணுமா என்று நீ கேள்வி கேட்டு குட்டைக்குள்ள கிடக்குற. அல்லேலூயா. உபவாசம் எதுக்கெல்லாம்? தனக்காக, அடுத்தது தன்னுடைய பிள்ளைகளுக்காக, அடுத்தது தன்னுடைய சகல பொருள் என்றால் வருமானம். இம்மைக்கிற உன் வருமானத்துக்கு நன்மை, வேலை செய்ய சுகம், சம்பாதிப்பது கை நிற்க, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, வட்டிக்கு பணம் வாங்கி வாழாம இருக்கிறது. ஆமென். வேலை செய்ய நல்ல சுகத்தை கட்ட கொடுக்க, வேலை செய்து சம்பாதிக்கிற பணம் உனக்கு பயனுள்ள ஆஸ்பத்திரி கொண்டு கொடுக்காம, ஆமென் ஆமென். சம்பாதிக்கிறவங்க எங்க உண்டு? அப்படி சூடா வாங்கி சூடா கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு கொடுக்காம அதை வாங்கினத உன் வாழ்க்கையில் அனுபவிக்க நல்ல. ஆமென். கையை விட்டாலே சொல்லுவோம். சம்பாதிப்பது ஒன்று தங்க வேண்டும் என்றால் தேவன் முன்பு முழங்கால் படிட்டு பழகு. ஆமென். நீ சாப்பிடுவது ஜீரணமாக வேண்டாம், தேவன் முழங்கால் படிட்டு பழகு. நமக்கு எல்லா பொருட்கள் சொல்லும் போது சட்டிப்பானைங்க வேலை, பணம், சொத்து, பேலன்ஸ் பேங்க், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்திருக்கிற கறி, துணிக்கு வந்துட்டு சேர்த்து வச்சது எங்க போய் ஆசைக்கு போயிடும். அப்படிதானே? என்ன பண்றது? அவசரம். சரி செலவு பண்ண அப்புறம் பார்க்கறது வழி இல்லை. அந்த நிலையை கத்த தடுக்கும். அலட்சியம் தான் தேவையற்ற வழியாக இழந்து போகும். உனக்கு வருகிற வருமானம் நிற்காத காரணமே தேவ சமூகத்தில் அலட்சியம்.
சரி, நல்ல ஆரோக்கியம் வேணும். ஆமென். அல்லேலூயா. ஆரோக்கியத்தோடு வாழணும். தேவையில்லாம நம்ம எல்லாத்துக்கும் ஏதோ சில கஷ்டங்கள் வரும், ஆனா எல்லாத்துக்கும் நம்ம அங்கே போய் ஆஸ்பத்திரி கிடக்கூடாது. அந்த நிலைக்கு ஒரு மாற்றம் கட்டாயம் இல்லையா? சில பேருக்கு எனக்கு கஷ்டங்கள் சூழ்நிலை தந்தபடி ஃபுட் சாப்பாடு சம்பந்தமா, முதுமை சம்பந்தமா, வயதான சம்பந்தமா சில பலவீனங்கள் வரும். ஆனால் நினைச்சதுக்கெல்லாம் ஐயோ முடியல, அங்கே வரும்போது இங்கே வரும்போது அந்த வழியாக தள்ளுது இந்த வழியாக தள்ளுது. நம்ம எல்லாத்துக்கும் அங்கே போயிட்டு இருந்தோம்னா சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் அவனால வாங்கி தள்ளிட்டு போகிறான். அதுக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்குறேன்னு கேட்குறது. அந்த சத்துரு திறந்து போடுகிற வாசல் அட முட்டி வந்து நட. ஆமென். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை குடும்பங்கள்ல கர்த்தர் கிரியை செய்யணும் அல்லவா? நீ கர்த்தர் முன்பதாக உன்னை இறக்கி கொடு. அல்லேலூயா. தேவையில்லாத குழப்பம் தேவ மக்களுடைய குடும்பத்தில் வரவே கூடாது. சத்துருக்கு ஒரு குடும்பத்தில் இடம் இல்லை. கர்த்தர் உலாவுகிற இடம் அல்லவா அவனுடைய வீடு. சாத்தான் செயல்படுகிற இடமாய் மாற்றாத, தேவன் உலாவுகிற இடமாய் நீ மாற்றுவீர்கள். ஆமென். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுவாய் திறன். அல்லேலூயா. சத்துருவின் வீட்டுக்குள் விளையாட இடம் கொடுக்காத, தேவன் உலாவுகிற இடமாய் வீடை மாற்று. அதற்கு ஒரே வழி முழங்கால் படியிடுவதே. இல்லைன்னா வீட்டுக்குள்ள ஒரே போராட்டம் இருக்கும். ஆமென். ஆமென். ஒரே படம் நினைச்சதுக்கெல்லாம் பிரச்சனை. எங்க கை வச்சாலும் பிரச்சனை, எதை செய்தாலும் பிரச்சனை. என்ன செய்ய இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சு, அதாகி போச்சு, இதாகி ஐயோ கிடந்து ஊஞ்சலாடாத. முழங்கால் படி தேவ சமூகத்தின் முழங்கால் படிக்குவதில் தவறுவதால் வருகிற பிரச்சனை இது. யோனா கப்பல் அடுக்கட்டுல வருது, தேவனை ஏமாத்திட்டு படுத்திருக்கோம். இது எதனால வந்தது இந்த கொந்தளிப்பு? ஐயோ எல்லாம் மூழ்க போதே தேடுறான். என்னாச்சு என்னாச்சு? ஏன் இதற்கு காரணம் என்ன? அதியா சும்மா இருக்க உலகத்தான். அவனே கப்பல் கிடந்து ஆடுத, கப்பல் வந்து கடல்ல கவுந்துரும் போல இருக்க, தண்ணி எல்லாம் உள்ள வருது, முழுக போகுது. நம்ம என்ன செய்யலாம்? தேடுறான். என்னாச்சு? ஏன் இது? யாரால் இந்த பிரச்சனை? அவன் தேடினது ஏன் காத்து வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. கப்பல் ஆடி கிடக்கிற ஒரு காரணம் இருக்கு ஐயா. அந்த காரணத்தை தேடு. காத்தடிக்குது பரவாயில்ல, அவனை போய் பார்க்கலாம். இந்த கயிறு பிடிச்சி இங்க எழுது, அந்த கவரை பிடிச்சி எங்க எழுது கட்டணும், கெட்டிட்டு எனக்கு எல்லா கயிறு நடந்து போகாது. இதற்கு காரணம் என்ன? கப்பல் உள்ள எல்லாருடைய உடைமைகளை தூக்கி வீசினாங்க. நீ வீசுக்கு முன்ன எதை தேடணும்? காரணத்தை தேடணும். உன் இழப்பு பாரதற்கு முன்ன தேடு. அதுதான் உபவாசம். நஷ்டம் வருவதற்கும் முதல்ல என்ன செய்? தேடு. வேறு சொல்லுகிறது பிரயாணத்துல போறோம். அல்லேலூயா. எங்களுக்கு நல்ல என்ன வழி? சுவையான வழி. எங்கள் பயணத்துல என்ன முதக்கூடாது? காற்று முதிரக்கூடாது. எங்கள் வாழ்க்கை பயணத்துல என்ன கொந்தளிக்க கூடாது? கடன் கொந்தளிக்க கூடாது. செம்மையான வழியா இருக்கணும். அதற்கு நீ என்ன சொல்ல? உபவாசிக்க வேண்டியிருக்கு. உனக்கு ஏற்படக்கூடாது. அதற்கு தடைப்படுகிற இடம் உபவாசம். அலட்சியமா என்ன இருக்கும் போது இவ்வளவு பிரச்சனைகள் இந்த உலகத்துல வரப்போகுது. அது உன் வீடு தேடி வந்துடக்கூடாது, உன் வாழ்க்கையை தேடி வந்துடக்கூடாது, உன் பிள்ளைகள் வாழ்க்கை தேடி வந்துடக்கூடாது, உன் வருமானத்தை தேடி வந்துடக்கூடாது. அதை தடுக்கிறதற்குரிய நாள் தான் உபவாசம். ஆமென். தேவ சமூகம் கர்த்தருடைய சமூகத்தை சற்று உபவாசம் என்றால் எதிர்பார்த்திருக்க வேண்டிய நாள் அல்லவா? இன்னும் உன் வீட்டில் இருக்க வேண்டிய நாளா? ஊர் சுத்துற நாளா? சொந்தத்தை பார்க்க போற நாளா?
உனக்காக அல்லவா குறிப்பிடப்பட்டு. தேவனுடைய பிள்ளைகள் சிந்திக்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசன ஆதாரத்தோட அவங்க பேசிட்டு இருக்கிறோம். என்ன உண்டாகணும்? எங்களுக்கு சகல பொருளுக்கு பாதுகாக்கணும். 10 ரூபா நீ வாங்கின 10 ரூபாய்க்கு தேவ பாதுகாவல் இல்லைன்னு வச்சுக்க, 15 ரூபாயா செலவு. புரியுதா இல்லையா? புரியுதா? நல்லா கவனிக்கணும். நீ மறுக்கிற வருமானம் நீ நினைக்கிற எனக்கு அது இருக்குது. தயவு செய்து நினைப்பேன், எது இருந்தாலும் அவர் இல்லைன்னா நரகந்தான் வாழ்க்கை. ஒரு மனுஷன் கொடுத்து என் பசியாரா, ஒரு மனிதனுடைய உதவியை நான் நாடி நான் வாழ்வது தவறு. என் ஆண்டுடைய கை எப்பொழுது எனக்கு நீட்டப்பட்டிருக்கும் போது மடக்கி வைத்திருக்கிற மனிதனுடைய கையை நான் ஏன் தேட வேண்டும்? எனக்கு எப்பொழுது நீட்டப்பட்டிருக்கிற கரம் இருக்கிறது, அந்த கரத்தை விட்டு மடக்கி வைத்திருக்கிற மனுஷனை நான் ஏன் தேட வேண்டும்? இது என்னுடைய ஆசை, வாஞ்சி, விருப்பம். என்னுடைய ஸ்தானத்தை நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களால தாங்க முடியாது. நீங்க வேற என்னமோ செய்யும். ஆனா நான் அப்படி இல்லை. ஒரேவருடைய கைதான் எனக்கு உதவி. அன்று மீண்டும் நீட்டப்பட்ட கரம் எனக்கு, என்னை தூக்கி உயர்த்துகிற ஒரு கரம் இருக்கிறது, நடத்துகிற ஒரு கரம் இருக்கிறது, அரவணைக்கிற கரம் இருக்கிறது, கேட்டுகிற கரம் இருக்கிறது, கண்ணீரை துடைக்கிற கரம் இருக்கிறது. அந்த கரத்தை மட்டும் நம்பி வாழப்போது உலகத்தின் உதவிகள் விலகினாலும் உன்னோடு கர்த்தர் இருப்பார். அடுத்தது பொருட்களுக்காக, அடுத்தது சுவையான வழி. என்னது சுவையான வழி? என்ன வழி? தாறுமாறான வழி அல்ல, மனுஷன் காட்டும் வழி தாறுமாறு. ஆமா, மனுஷ ஆலோசனை பிரச்சனை வழி. சுமையான பாதையை காட்டுகிற ஒருவர் உண்டா? எனக்கு முன்பதாக கடந்து போகிறதான தடைகளை நீக்குகிறவர், அவன் பூட்டப்பட்ட வாசலை திறக்கிறவர், எனக்கு முன்பதாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவரை பின்பற்றி போனாதா செம்மையான வழி நான் சென்று சேர்க்கிறேன். செம்மையான வழி நான் காட்டுகிறவர் நம்ம தேவனை கர்த்தர் ஒருவர் மட்டுமே. தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னதாக கடந்து போகிறார். ஹalleluya, praise the Lord. இந்த வசனத்தை வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். அப்படிங்களா? வழியை நீ தேடினா அவர் உனக்கு முன்ன போவார். ஆமென். நீ வழியை தேடாம வீட்டுல இருந்தா நேர காரியங்களை ஒரு நேரத்தை செலவிட்டு சும்மா தேவ சமூகத்துக்கு ஒரு லிமிட்டை வச்சு ஒரு குத்த போட்டு வச்சா நீதான் வழியை தேடணும். நீதான் கூட்டுறதால தரணும். ஐயோ என்ன பண்றது, என்ன செய்வேன், என்ன செய்வேன்? ஆண்டவரை என்னை தேடுனா அப்படி நீ அங்க தடுமாறண்டா உனக்கு திறந்த வாசலை கத்தர் வைப்பா. உனக்கு சில வாசல்கள் பூட்டப்படுகிறது. தேவனை தேட வேண்டிய நேரம், தேட வேண்டிய பிரகாரம் நீ தேடவில்லை. தேவனை தேட வேண்டிய நேரம், தேட வேண்டிய பிரகாரம் நீ தேடினான். பயணத்துல தடுமாற வேண்டிய சூழ வந்தாலும் கூட உனக்கு ஒரு வழி அங்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பான். ஜனங்களுக்காக முன்னதாக கடந்து சென்ற கட்சர். ஆமென். உனக்காக எனக்காக அவர் முன்னாடி கடந்து செல்லுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. மனித உதவிகள் விலகலாம், தேவன் எப்பொழுதும் கூட இருக்கிறார். ஆமென். மனிதன் கூட இருக்கிறார். மனிதனுக்காக பாதுகாப்பு நிரந்தரம். நம்முடைய கூட உள்ள நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சொந்த பந்தங்கள், தாய் தகவல், பிள்ளைகள், பெற்றோர் கண்ணை கட்டுறதோ அவர் மட்டும்தான். ஆமென். அதுக்கப்புறம் அவருக்கு அவங்க பாதுகாவல் இல்லை.
ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் அருகில் நீ இருக்கும்போதுதான் அவர்கள் உன்னை கவனித்து நல்லா இருக்கிறியப்பா, நல்லா இருக்கிறியப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா சுவருக்கு வெளியே போனா அவங்க பார்வை இல்லையே. ஆனா நீ எங்கு சென்றாலும் உன்னை சரியா கவனிக்கிற ஒருவர் உண்டு. அவரை சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்மேல கண்ண வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொன்ன ஆண்டவர் தடைகளை மாற்றுகிறவனாய் உன்னை கடல் சென்று விட்டிருக்கிறார். அந்த தேவனை தேட வேண்டிய காலம் செம்மையான வழிக்கு. ஆமென். புதிய ஆண்டில் உனக்கு செம்மையான வழி உண்டாகும். இந்த உபவாசம் தான் உனக்கு தேவை. தேவ சமூகம் உனக்கு தேவை. கர்த்தருடைய சமூகத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபம் தேவை. ஏன் உனக்காக புது வழியை ஆயத்தப்படுத்த ஒருவர் காத்து நிற்கிறார். தேவ சமூகத்தை அலட்சியமா எண்ணாதிருக்க. சிறு மீட்டிங்கும் பெரிய மீட்டிங்கும் இடைநாளும் ஞாயிற்றுக்கிழமை அதை நீ பார்க்காத. ஆண்டவரிடத்தில் வாரேன். யார் மாறாங்க அதெல்லாம் நீ யோசிக்கண்டா. நீ வா, கர்த்தர் உனக்குரியது அந்த நாள் உனக்கு சொந்த உனக்குரியது. உன்னோடு கர்த்தர் இடைப்படுகிற நாள், உன்னோடு பேசுகிற நாள். மனிதனை பார்க்காது, வேறொரு மனிதனை பார்க்காது. அவன் வரவில்லை, இவன் வரவில்லை, அவன் வர இவன் வர பார்க்காது. நீ வா, உன்னோடு தான் கர்த்தர் பேசுவது. செம்மையான வழியை தேடுகிறதற்கு நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். எங்கள் பரிசுத்தம் நல்ல வேலைக்காய் சொல்லி வேதத்தில் பல காரியங்களை நாங்கள் பார்த்தோம். எஸ்ராவா புஸ்தகத்தில் உபவாசம் எதற்காக எல்லாம் என்பதை குறித்து கதாவே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, தங்களை தாழ்த்துவதும் எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகல பொருட்களுக்காக சுவையான வழியை கிடைக்கும். தேவ சமூகத்தில் அவர்கள் அன்று உபவாசத்தை கொண்டது போல புதிய ஆண்டுக்குள் தேவன் சபையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்ய, எங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தின் பிள்ளைகள் வாழ்க்கையில், எதிர்காலங்களில் நன்மையான காரியங்கள் தேவன் செய்வதற்காக நான் இந்த நாட்கள் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கிறவரை ஆசீர்வதிப்பீராக. உடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் செயல்பட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் தேவன் பொறுப்படும் வந்தவளை ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே.